السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அருளும் அன்பும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியில் வந்த நல்லோர்கள், நாதாக்கள், வல்லோர்கள், வழிமார்கள், அந்த கூட்டத்தில் நம் மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அவனுடைய அருளில் சேர்த்தருள்வானாக. வாழும் காலம் வரை சுகத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழவும், அவன் நமக்கு அளித்த பெரும் பாக்கியமான இந்த ஈமானை இறுதி வரை பாதுகாத்து வாழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக. வர இருக்கிற ரமலானை முறையாக பெற்று நிறைவான வணக்கங்களை இரவிலும் பகலிலும் வணங்குவதற்குண்டான உடல் சக்தியையும் அதற்குண்டான வாய்ப்புகளையும் நேரங்களையும் அல்லாஹ் அமைத்து தருவானாக. நாம் ரமலானை பெற்ற பின்பு அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்களாக அந்த ரமலானை வழி அனுப்புகின்ற பெரும் வாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த வாரம் இமாம் சொன்னதை போல இந்த ஆண்டினுடைய கடைசி தஃப்சீர் ஏறத்தாழ சூரத்துல் பக்ராவினுடைய 74 வசனங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இன்றையோட 75 வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் 75க்கு பிறகுள்ள வசனங்களை ரமலானுக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்தால் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அன்பானவர்களே, குர்ஆன் ஒரு அற்புத சக்தி. அதை கேட்க 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 இன்னும் ஒரு இன்பமாகவே இருக்கும். குர்ஆனை போல ஒரு அழகு சக்தி எதற்கும் கிடையாது. ரமலானில் நம்ம இனிக்க குர்ஆனை ஓத போகிறோம், கேட்க போகிறோம். என்னதான் ஓதி இருந்தாலும் ரமலானில் ஓதுறதுக்குன்னு ஒரு தயாராக இருப்போம். ரமலானில் கேட்கறதுக்குன்னு நம்மளை கொஞ்சம் உத்வேகப்படுத்தி இருப்போம் அந்த ரமலான். ஏன்னா ரமலான்டாவே குர்ஆனுடைய மாதம் தான், குர்ஆனுக்காகத்தான் ரமலான். அப்படி ஒரு உன்னதமான மாதம். அந்த மாதத்தை நாம் நெருங்க இருக்கிறோம். அந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், நாம் இன்றைய தஃப்சீரில் குர்ஆனுடைய ஒரு சிறப்பை சொல்லிவிட்டு இந்த தஃப்சீருக்குள் செல்லலாம். குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்து கொஞ்சம் இந்த உம்மத்து எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு ஆயத்து. உம்மத்தில் எல்லாரும் பயப்படணும். அந்த ஆயத்தை ஓதும்போது ஒரு பயம் வரணும். அப்படி என்ன ஆயத்து அப்படின்னு கேட்டால், சூரத்து யாசின்ல தான் இருக்குது. நம்ம ஓத தானே செய்கிறோம். யாசின் யாருக்கும் மனப்பாடம் இல்லை. மாஷா அல்லாஹ், எல்லாருக்கும் யாசின் சூரா மனப்பாடம். அந்த ஆயத்தை ஓதும் போது ஒரு பயம் வரணுன்னு பெருமக்கள் எழுதுவாங்க. என்ன ஆயத்து இது? நம்ம ஓதுவோம், ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க். யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நம்ம வயசு கூட கூட அல்லாஹ் நம்மளை பழைய நிலைக்கு திருப்பிடுவாங்க இப்படின்னு சொல்ற ஒரு ஆயத்து. வயசு கூட கூட திரும்ப பழைய நிலை வந்துருமா? யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப பழைய நிலைக்கு வந்துடும்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அந்த நிலைக்கே திரும்ப கொண்டு வந்துடுவோம். ஒரு 30-40 வயசுல கண்ணில் தான் முதல்ல பிரச்சனையாகும். அப்புறம் கை கால் அது இது எல்லாமே ஒன்று ஒன்றா குறைஞ்சி போகுது. வீட்டில் கூட நம்ம சொல்லி எடுபட மாட்டேங்குது. பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லி எடுபட மாட்டேங்குது. பாக்கெட்டில் பை நிறைய காசு வச்சிருந்த பாக்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் போகுது. அடுத்தவரை எதிர்பார்த்து இருக்கிறோம். பிள்ளை எப்போ வருவான், என்ன கொடுப்பான், கூட்டி போவானா இல்லையா பள்ளிவாசலுக்கு, நம்ம சொல்லி வச்ச கேட்பானா இல்லையா, நம்ம சொல்லியும் இப்படி கேட்காம போறானே அப்படின்னு வீட்டிலேயே மரியாதை இல்லாமல் போவதை கண்ணால் பார்க்கக்கூடிய சில பேர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க தான் அந்த வீட்டின் ராஜாவாக இருந்தவர்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தவர்கள். அவர்களுடைய நிலை அப்படி பார்க்கும்போது அண்டை வீட்டார்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களோடு பழகியவர்களுக்கு எப்படி இருக்கும்? உன் தகப்பனார் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உன் வாப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வாலிபத்தில ஒரு 30-40 வயசுல இருக்கும்போது அவருக்காக பின்னாடி பேச்சை கேட்கறது ஒரு கூட்டம் நிற்கும். இன்னைக்கு பிள்ளைகளே பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலை.
அந்த நேரத்தில் உடலும் மனசும் பலகீனமாயிடும்பா. மனசும் பலகீனமாயிடும், உடலும் பலகீனமாயிடும். பெருமக்கள் எழுதுவாங்க, குர்ஆனை யாரும் ஓதிக்கொண்டு இருக்கிறாங்களோ, எப்போதும் குர்ஆன் ஓதுற பழக்கம் யார்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உடல் தளர்ந்து போனாலும் உள்ளத்தை பாதுகாப்பான். அல்ல அந்த ரசீவை நமக்கெல்லாம் தருவானாங்க. ஏன்னா குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்தால் வயசான காலத்தில் உள்ளம் பலமாகவே இருக்குமா. எங்க கலீஃபாக்கள்ல 4 கலீஃபாக்கள் நமக்கு தெரியும். சித்திக் நாயகம், உஸ்மான் அலி அல்லா, உமர் அலி அல்லா, உஸ்மான் அலி அல்லா, அலி இப்னு அபி தாலிப் அலி அல்லா. 4 பேரும் பெரிய குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியின், அவங்கள பெரும் பாக்கியம் பெற்ற குலஃபாக்கள். அதுலேயே குர்ஆனோடு நிறைய சேர்ந்திருந்த, நிறைய நேரங்கள் சேர்ந்திருந்த ஒரு கலீஃபாவை சொல்லுங்கன்னா யாரை சொல்லுவோம்? உஸ்மான் அலி அல்லாவை சொல்லுவோம். அப்படிதானே? உஸ்மானுல் கனி, அவங்களுக்கு பேரே ஜாமிஉல் குர்ஆன். எப்பவும் குர்ஆனோடு தான் இருப்பாங்க, பார்வையே குர்ஆனாக தான் இருக்கும். மூத்து கூட எப்படி தான் வந்துச்சு? குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது தான் மூத்து வந்துச்சு. குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது தான் மூத்து வந்துச்சு. அப்போ முழுக்க முழுக்க குர்ஆனாவே இருந்தவங்க. அதனால தான் அவங்களுக்கு வயசு கூடின காலத்தில் கூட உமர் அலில்லா செய்ய முடியாத சில வேலைகளை கூட உஸ்மான் அலில்லா செஞ்சாங்க. அவா இல்லையா? அவர்கள் வயசு கூடிய போது கூட மிக தெளிவாக சிந்திப்பார்களாம், மிக தெளிவாக பேசுவாங்களாம், தெளிவாக சிந்திப்பாங்களாம். என்ன காரணம்டா? குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தாங்க. கடற்படையில் இஸ்லாத்துக்கு உருவாக்குனது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தான். பள்ளிவாசலே ரொம்ப விஸ்தீரணம் பண்ணது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. இந்த மாதிரி மிக சிறப்பான ஒரு செயல்களை எல்லாம் செய்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. அதுக்கு ஒரு காரணத்தை எழுதுவாங்க, குர்ஆன் கையுமாகத்தான் அவங்க இருப்பாங்க. நம்மளுக்கு அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி பற்றி கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளோ பெரிய சீதேவி, பெரிய சீதேவிங்க, பெரிய சூஃபிங்க. அவங்க தப்பாக சொல்லப்படுது. அந்த பெருமகனார் யுத்த களத்தில் கூட யானையை கொண்டு வந்து நிறுத்தி யானையின் நிழலிலே குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதிக்கொண்டு இருப்பார்கள். எங்கள் போர்க்களத்தில் யானையை நிப்பாட்டி அதனுடைய நிழல்ல ஓதும் அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் அவுரங்கசீப்போட பார்த்தீங்கன்னா அவங்க படம் குர்ஆனோடு தான் இருக்கும். இன்னைக்கு சில கைவர்கள் வேற மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க, குர்ஆனோடு தான் அவங்க படமே இருக்கும். என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. யாரு? ராஜாக்கள், பிரபுகள் 50-60 வருஷம் கட்டி போட்டு பிரம்மாண்டமான எல்லைகளுக்கு ஆட்சி செய்தவர்கள். அப்படிப்பட்ட பெருமக்கள், ராஜாக்கள் எல்லாம் குர்ஆன் கையுமாகத்தான் இருந்தாங்க. தெரியும் அவங்களுக்கு இதுல தான் நன்மை இருக்கு, இதெல்லாம் சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால குர்ஆனை அவர்கள் படித்தார்கள். அப்படிப்பட்ட குர்ஆனை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இன்னைக்கு கூட வெளியே கூட போட்டிருக்கிறாங்க, நேதாஜி நாளில் 5 பேர் முழு குர்ஆனை ஓதுறாங்க. கேட்கும் போது ஒரு இதாக இருக்குல்ல, நம்மளுக்குள்ள ஒரு இதாக இருக்குல்ல. அதில் 2 பொம்பளை பிள்ளைங்க, காலையில் ஆரம்பித்து இஷா வரைக்கும் ஓதுறாங்க. ஒரே நாள்லங்க. அதை பார்க்கறத கேட்கறத எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இப்படி ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோமேன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி காலத்தில் நம்ம வாழ்றதுங்கிறது பெரிய விஷயம். இந்த இதெல்லாம் ஒரு கிடைக்காத பாக்கியம். இன்னைக்கு போய் எதையோ பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்குறாங்க, வாங்க அந்த மாலுக்கு போகலாம், இந்த மாலுக்கு போகலாம், பொருள் காட்சிக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம். கூட்டி போய் பிள்ளைகளை காட்டுறாங்களா இல்லையா? இதை காட்ட வேண்டியது, இதை தானே காட்டணும். பிள்ளைகள்கிட்ட குடும்பமாக போய் எம்மா இன்னைக்கு ஒரு குர்ஆனை முழுசா ஓத போறாங்க, வாங்க பார்க்க போகலான்னு காட்டலாமா இல்லையா? இந்த உம்மத்தை தவறுற இடம் இதுதான். இதெல்லாம் அபூர்வமான நிகழ்ச்சி. இது இப்படி காட்டும் போது என்ன ஆகுண்டா, நம் பிள்ளைக்கு ஒரு சிந்தனை வரும், இதை விட சிறப்பாக நாம் வர வேண்டும் என்று. வரலாற்றில் கசாயி அப்படின்னு சொல்லி கிசாயின்னு சொல்லுவாங்க, இமாமுல் மாரூஃப். அவங்க 40 வருஷமா ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா இடையர்களோடு இடையே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆடு மேய்க்கிறது தான் அவங்க வேலை. கண்டுக்கிறதே இல்லை வாழ்க்கையை பற்றி. வந்த துனியா தான் வாழ்க்கை, மறுமை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்போவாங்க ஆடுகளை மேய்ப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க, நண்பர்களோடு இருப்பாங்க. இப்படியே போயிட்டே இருந்தாங்க இமாம் மாரூஃப். அப்போ ஒரு தடவை ஒரு அம்மா தன் பிள்ளைய நீ போய் குர்ஆனை ஹிஃப்து பண்ணு, குர்ஆனை மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லுது. அந்த பிள்ளை சொல்லுதுமா, எனக்கெல்லாம் மதரசாவுக்கு போக முடியாதுமா, குர்ஆனை மனப்பாடம் பண்ணுற அந்த மாதிரி வேலையெல்லாம் என்று சொல்லாதீங்கம்மா, நான் அதெல்லாம் போக மாட்டேன்னு பிள்ளை சொல்லுது. அம்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் போகாமல் இருக்கக்கூடாதுமா, குர்ஆனை நம்ம மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணல
கிசாயி ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து இமாம் மஅரூஃப் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து சொன்னான், இந்த மாதிரி தான் நீ வருவா, வருங்காலத்தில் இப்படி ஆயிடுவாமா, அப்படி ஆகக்கூடாது, நீ குர்ஆனை ஓதி சிறந்த அறிஞராக நீ வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த புள்ள மண்டை ஆட்டுச்சே இல்லை, இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு கேட்டவங்க. எப்படி ஒரு முட்டாள்தனத்துக்கு என்ன ஒரு உதாரணமா காட்ட முடியும்? நீ வருங்காலத்துல முட்டாளா போயிடுவாடா அப்படின்னு சொல்றதுக்கு தானே என்னை உதாரணமா காட்டுறாங்க. அதானே அது அர்த்தம். நீ ஓதலண்டா முட்டா பையலா போயிடுவா அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணமா காட்டுது அந்த தாய். இப்படி ஒரு துரதிஷ்டமான நிலைக்கு நான் ஆயிட்டேன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. தான் வச்சிருந்த ஆடுகளை எல்லாம் போய் சந்தையில விற்கிறாங்க. அதில் வரக்கூடிய பொருள் எல்லாம் போய் வீட்டில் கொடுத்துட்டு நேரம் மதரசாவுக்கு போறாங்க. 40 வயசுக்கு பிறகுங்க குர்ஆனை ஓதுறதுக்காக குர்ஆனை ஓதுகிறார்கள், மனப்பாடம் செய்கிறார்கள். 40 வயசுல ஓதுறதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஓதி மனப்பாடம் செய்து பெரிய ஹாஃபிலாக, காரியாக, ஹாஃபிலாக, ஆலிமாக, ஆரிஃபாக, பெரிய முஜ்தஹிதாக வந்து நிற்கிறாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலம், மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலம் அது. மன்னர் ஹாரூன் ரஷீது தொழு வைக்கிறதா இருந்தா பெரும்பாலும் மன்னர்கள் தான் தொழு வைப்பாங்க. அவங்க இல்லைன்னா ஹாரூன் ரஷீதை முன்னாடி வைப்பா, யாரு கசாய முன்னாடி போய் நீங்க தொழு வைக்கணும்னு சொல்லுவாங்க. 40 வயசுக்கு பிறகு ஒரு தாய் தன்னை முட்டாளுக்கு உதாரணமாக காட்டிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. பெரிய இமாமாக வந்து நிற்கிறாங்க. பல கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. பல பெரிய பெரிய செய்திகள் எல்லாம் அந்த உம்மத்துக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இமாம் எங்கிருந்து வர்றாங்க? ஒரு தாயினுடைய சொல் அவர்களை மாத்திருச்சு. சொல்லுவாங்கல்ல, அல் கலாம் அஷத்து மின சிஹாம், வார்த்தை அம்பை விட ரொம்ப மோசமானது பாருங்க. சில வார்த்தைகள் வீசுகின்ற அம்பை விட ரொம்ப தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அந்த அவங்கள தாக்கிடுச்சு. இப்படி ஒரு செயலை பார்க்கின்ற போது நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரும். அப்படி இந்த குர்ஆன்லாம் ஓதுறது பிள்ளைங்களுக்கு காட்டணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அதை காட்டுறது இல்லை, பார்க்கறது இல்லை. குர்ஆனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறதை நம் முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அதனால் குர்ஆனுடைய சிறப்பை அறிந்து குர்ஆனோடு இருக்கிற அல்லாஹ் அவனுக்கு பிடித்த கூட்டத்தில் நம்மளை சேர்த்தருள்வானாக. அன்பு நிறைந்தவர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 75வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை இந்த வார தஃசீராக நாம் பார்ப்போம். அஃபதத்மஊன யுமினூ லக்கும், அல்லாஹ் சொல்லுகிறான் யூதர்களை பற்றி தான். ஆனால் பேசுவது மூமின்களிடத்தில் பேசுகிறான். அல்லாஹ் பேசுறது மூமின்களை பார்த்து பேசுகிறான். யார் சம்பந்தமாக பேசுகிறான்? யூதர்களை பற்றி பேசுகிறான். மூமின்களே, இவர்கள் எல்லாம் ஈமான் கொள்வார்கள் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இவர்களெல்லாம் உங்களுக்காக நம்பிக்கை கொண்டு வருவார்கள் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? வகதுகான ஃபரீக்கும் மின்ஹும், இவர்களில் ஒரு சாரார் யஸ்மஊன கலாம் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய வார்த்தையை காதால் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சும்ம யுஹர்ரிஃபூனஹு மின் பாதி மா அகலூஹு வஹும் யஅலமூன், அறிந்து கொண்டே தெரிந்து கொண்டே தெரிந்த பிறகும் அறிந்த பிறகும் அந்த வார்த்தையை மாத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை தெரிஞ்சே மாத்துறாங்க, விளங்கிக் கொண்டே அதை மாத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி கையாடல் செய்யக்கூடிய, மோசடி செய்யக்கூடியவர்கள் ஈமான் கொண்டு வருவாங்கன்னு ஆசைப்படுறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். பாருங்க, யாரு வேதத்தில் அலட்சியமா இருக்கிறாங்களோ, வேதத்திலே கையாடல் செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் தூதருடைய வார்த்தையிலும் செருகள், வார்த்தை செருகளை நுழைக்கிறார்களோ, தப்பான செய்திகளை கலக்கிறார்களோ, அவர்களுக்கு ஈமான் கூட போயிடுங்கிறது அந்த மறைமுகமா சொல்றான். கிடைக்க வேண்டிய ஈமான் கூட கிடைக்காம போயிடுங்கிறது அல்லாஹ் சொல்றான். எல்லாருக்கும் என்னத்தை விரும்பணும்னு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. இஸ்லாம் என்னங்க சொல்லிக் கொடுக்குது? ஒரு யாரை பார்த்தாலும் அவரும் மூமினாகன்னு ஆசைப்படு, அவரும் முஸ்லீம் ஆகன்னு ஆசைப்படு, அப்படித்தானே சொல்லிக் கொடுக்குது இஸ்லாம். அப்படித்தானே? ஆனால் வேதத்தில் கை வைத்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் விஷயத்தில் கை வைத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஈமானும் கிடைக்காமல் போகும் என்ற செய்தியை இந்த வசனம் சொல்லுகிறது. என்றால் யூதர்கள் அந்த வேலையை செய்தார்கள். ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், ரசூலுல்லாஹ் காலத்திலே அந்த வேலையை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு யூதர், அவர் என்ன செஞ்சாருன்னா, வேதத்தை, இதை நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த செய்தியை கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு யூதர் தௌராத்தை எடுத்தார்.
அப்போ இருந்த தௌராத், இப்போ தானே கிடையாது, அப்போ இருந்த தௌராத்தை எடுத்தார். எடுத்து ரசூல்லாவெல்லாம் அவர் பார்க்கலாம் வரல, ரசூல்லா வாழ்ந்த காலம் அது. தௌராத்தை எடுத்து பார்க்குறாரு, தௌராத்தில் ரசூல்லாவுடைய பேர் இருக்கு. தௌராத்தில் எப்படி ரசூல் பேர் வரலாம், முகம்மது அகமதுங்கிற அந்த பேர் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவுடைய பேரை அழிக்கிறார். 4 இடத்துல இருந்த பேரை அவரே மெனக்கிட்டு அழிக்கிறார். எங்க அல்லாஹ்வுடைய வார்த்தை அது, அழிக்கிறதுக்கு நமக்கு உதவி கிடையாது. ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது. மா நன்சஹ் மின் ஆயத்தின் அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆயத்தை கூட நீங்க மாற்ற முடியாதுங்கிறாங்க. ஒரு ஆயத்தை கூட அந்த பேர் அப்படியே அழிக்கிறார். 4 பேர். மறுநாள் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அது 8 பேரா வந்து நிற்கிது. மறுநாள் அழிக்கிறாரு, அது அப்படியே டபுள் ஆகி வந்து நிற்கிறது 14 பேரா. அப்புறம் அவருக்கு புத்தி வருது, ஆஹா வேதத்தில் கை வச்சது தப்பு, தப்பு செஞ்சதுக்கு. ஏன்னா ஏன் இவர் கை வச்சாரு, இவ்வளவு லேசா கை வைக்கலாமா? எப்படி கை வச்சாரு என்னன்றா, அவர்கள் முன்னோர்களின் பழக்கம் அது. வேதத்தில் கை வச்சு மாத்துறது, கரெக்ஷன் பண்றது யூதர்களுடைய பழக்கத்தில் இருக்குது. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த யூதரும் அதை செய்தார். இல்லைன்னா அப்படி செய்ய மாட்டார். வேதத்தில் இப்போ யாரும் போய் கை வைக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கட்டும், குரானில் கை வைக்க முடியுமா? கை வச்சு மாற்றி அதை குரான்னு சொல்ல முடியுமா? இந்த உம்மத்தை நான் ஏற்றுக்கிறோமா? அப்படி மாற்றி மாற்ற இன்னும் வளர்ந்து கொண்டே போணுச்சு. அவரால் அதை அழிக்க முடியலை. அப்போ தான் முடிவெடுத்தார், இது ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே. அப்ப அவர் முடிவெடுத்து, இனி இந்த மகா மனிதரை நாம் பார்க்காமல் இருக்கக்கூடாது, நாம் அவரை கைபிடித்து கரம் பிடித்து அவரை பார்த்து அவருக்கு முன்னால் முஸ்லிமாகி அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்தாக மாறிடணும்னு நினைச்சு வர்றாங்க. வர்ற நேரம் அவருடைய நேரம் பாருங்க, ரசூலுல்லாஹ் அப்பதான் வஃபாத்தாக இருக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியல, ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியல. தேடி தேடி கிடைக்கல, விசாரிச்சு பார்த்தா சொல்லப்படுது ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு பார்த்து கேட்டாகலாம், ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின ஏதாவது பொருள் இருந்தா கொடுங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய பேர் அழிச்சவருங்க, பேர் அழிச்சவரு, ரசூலுல்லாஹ்வுடைய பொருள் ஏதாச்சும் இருந்தா கொடுங்க. அவங்கள தான் பார்க்க முடியல, அவங்க பயன்படுத்தின பொருளையாச்சும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அலி ரலியல்லாஹு ஒரு சட்டையை தூக்கி கொடுத்தாங்களாம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு துணியை தூக்கி கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப பரவசமா ஆயிட்டாரு. இந்த சட்டைக்கு முன்னாடி நீ சொன்னாராம், எனக்கு எவ்வளோ பெரிய வாக்கியம் கிடைச்சிருச்சு. ஒரு நபியை பார்க்கலான்னு வந்த அந்த நபி இல்லை, அந்த நபி பயன்படுத்தின பொருளை நான் பார்த்துட்டேன். என்ன நல்லவங்க பயன்படுத்தின பொருளும் பாக்கியமாகுது, ஆமாவா இல்லையா? அந்த நபர்களை பொறுத்து தானே அந்த பொருள் சிறப்பாகுது. ரொம்ப பரவசமாகிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவில் வந்து சொன்னாராம், அல்லாஹ்ட்ட சொன்னாராம், அல்லாஹ்வே அல்லாஹும்ம அந்த கபில்த இஸ்லாமி, அல்லாஹ்வே என்னுடைய இஸ்லாத்தை நீ ஏற்பதாக இருந்தால், நான் இஸ்லாம் ஆகிட்டேன், இங்க இருந்து இஸ்லாம் ஆகிறேன், இப்ப முஸ்லீம் ஆகிறேன், நான் இஸ்லாம் ஆகிறதை நீ ஏற்பதாக இருந்தால், புனிதமான இடத்துக்கு வந்து இஸ்லாம் ஆகிவிட்டேன், என் இஸ்லாத்தை நீ ஏற்பதாக இருந்தால் ஃபஅக்பில்னி, இப்படியே மௌத்தாக்கிறேன்டா. மௌத்த கேட்கக்கூடாது, மௌத்த கேட்கக்கூடாது. அவர் இஸ்லாத்தினுடைய முழு சட்டத்துக்குள்ள அவர் வரல, புதுசா கலிமா சொன்னோட இந்த வார்த்தையை வைக்கிறார் சட்டங்கள்லாம். அப்ப இங்கே இஸ்லாம் என்னை மூத்தாக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் துவா கேட்டார். துவா கேட்ட கொஞ்ச நேரத்தில் அவர் மரணித்து போனார் என்ற செய்தியும் எழுதப்படுது. யாரு? தௌராத்தை மாற்றணும், முகமது ரசூலுல்லாஹ்வுடைய பேரை மாற்றணும்னு வந்தவங்க. சரி, இவரு பின்னாடி இஸ்லாம் ஆகிட்டாங்க, இருந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அவருக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. ஆகா மாற்றக்கூடாது, மாற்றக்கூடாதுங்கிறது 4 மாத்தினா 8 வருது, 8 மாத்தினா 16 வருது, மாற்றக்கூடாதுன்னு முடிவெடுத்தார். ஆனால் யார் மாற்றினார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு ஈமான் நசீபாகாது என்கிறார். அவர்களுக்கு ஈமானே கிடைக்காதுங்கிறான் அல்லாஹ் தஆலா. முதல்ல நம்மளை மாற்றிக்கணும். நம்ம மாற்றினாதான், நம்ம நல்லவனா நாம் மாறி இருந்தால்தான் நாம் கேட்பதெல்லாம் கிடைக்கும். அப்படிதானே? நாம் சரியில்லை என்று சொன்னால், சரியான கொள்கை இல்லை என்று சொன்னால், சரியான சிந்தனை இல்லை என்று சொன்னால், நாம் செய்வது எதுவும் பலனளிக்காது. அது மட்டும் இல்லை, நமக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம போயிடும். ஒரு தடவை ஊர் மக்களுக்கெல்லாம் பஞ்சம் ஆகிடுச்சுன்னு முந்தைய காலத்தில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து மழைக்காக ஊருக்கு வெளியே வந்து எல்லாம் ஒன்று கூடி துவா செய்யறதுக்காக ஓடுனாங்க. ஓடி
துவா செஞ்சாங்க, எல்லாருக்குமே எங்களுக்கு மழையை கொடுத்துரு, மழையை கொடுத்து அந்த ஊர் மக்கள் போனாங்க. திரும்ப வந்தாங்க. அன்னைக்கு மழை வரலை. அடுத்த நாள் திரும்ப ஊர்லேருந்து எல்லாரும் ஓடுனாங்க. அல்லாட்ட போய் அல்லாஹ்வே எனக்கு மழையை கொடுத்துரு, மழையை கொடுத்துரு. நம்மளாம் மழைக்காக துவா செய்கிறோம்ல, மழையை கொடுத்துரு, மழையை கொடுத்துரு. அன்னைக்கும் மழை வரலை. அடுத்த நாளும் போயிட்டாங்க. ஒரே கஷ்டம். மூணாவது நாள் ஓடி வராங்க. அப்போ ஒரு ஆற்று ஓரத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். ஆற்று ஓரம். அவர் அந்த ஊருக்காரர் தான். அவங்க கேட்குறாங்க, எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. அதில் ஒருத்தர் கூப்பிட்டு எங்கே போறீங்க அப்படின்னு. ஊரில் மழையே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, கால்நடைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்க சொல்லுவா. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு கூட தாயிடத்தில் பால் இல்லாமல் போய்விட்டது. இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள், அதனால் மழையை தேடி ஓடுகிறோம். அவங்களும் ஊரில் தான் இருக்கிறாங்க. அவங்க வெளியூருக்காரவங்களாம் இல்லை, அந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. ஊர்ல வறட்சி, ஊர்ல இவ்வளவு பெரிய பஞ்சம். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல. அப்படியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படியா அப்படியா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அப்படி கேட்டாங்களாம். ஆனா ஊர்ல தான் இருக்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம், சரி இப்படியே வானத்தை பார்த்துட்டு, அல்லாஹ்வே என்ன ரப்பே நீ எவ்வளோ பெரிய கிருபையாள. வானத்தை பார்த்து வஅனாபு இலல்லாஹி லஹுமுல் புஷ்ரா ஃபபஷ்ஷிர் இபாதுங்கறான் பாருங்க. அல்லாஹ் சில பேர் இருக்கிறாங்க, வல்லதீன ஜ்தனபு தாகூத் அய்யஅபுதுஹா, சைத்தானை வணங்குறதை விட்டு விலகி இருப்பார்கள். சைத்தான் கிட்டேயே போக மாட்டாங்க, சைத்தான் கிட்டே. ஆனா அல்லாஹ்வை மட்டும் வணங்குவாங்க. வஅனாபு இலல்லாஹ், எப்போ அல்லாஹ்வை நோக்கியே இருப்பாங்க. அல்லாஹ்வை நோக்கியே இருக்கக்கூடியவர்களுக்கு உடனே எல்லாம் கிடைச்சு போயிடும், உடனே கிடைச்சு போயிடும். அவங்களுக்கு நற்செய்தி இருக்குங்கிற அல்லாஹ், லஹுல் புஷ்ரா, அவங்களுக்கு நல்ல செய்தி இருக்குங்கிற அல்லாஹ் தஆலா. வானத்தை பார்த்தாக, ரப்பே நீ எவ்வளவு பெரிய கிருபையாளன். என்ன நடக்குது பத்தியா ரப்பே, நீ இப்படி விடமாட்டியே, நீ இந்த மாதிரி விடமாட்டியே. பிள்ளைகளை அழ வைப்பது ஒரு பழக்கம் இல்லை, பிள்ளை அழுகிறார்கள். வறட்சியாக போட்டு வேடிக்கை பார்ப்பது உனக்கு அழகில்லை, நீ இப்படி போட மாட்டியே. பிள்ளைகள் எல்லாம் கத்துகிறார்களே, ஆடு மாடுகள் எல்லாம் செத்து விழுகிறது, ஒரு பழக்கம் அது அல்லது. நீ எவ்வளவு பெரிய கிருபையால். வானத்தை பார்த்து பேசினாங்களா, பேசிட்டு உடனே மழையை இறக்கி வைத்து விடு அருளாளனே, அருளாளனே மழையை இறக்கி வச்சிருன்னு சொன்னாராம். கொஞ்ச நேரத்தில் மழை கொட்டுது. எந்திரிச்சு உதவி செஞ்சுட்டு தக்பீர் கட்டி தொழலாம் இல்லை. மழை தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்குல்லங்க, மழை தொழுகை தொழுதுட்டு தான் நம்ம துவா செய்வோம். தொழுதெல்லாம் துவா செய்யல, சும்மா நின்ற ஆத்தோரத்தில் நின்றவங்க கேட்டவங்க நேராக அல்லாஹ்வை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. பேசுறாங்க, அவ்வளவு உரிமை எடுத்து பேசுறாங்க. பேசி முடிச்சோடனே மேல இருந்து மழை கொட்டுது. யாரு அப்படின்னு கேட்டா, அவங்க பேரு சஅதூனுல் மஜ்னூன். சஅதூனுல் மஜ்னூன் வழிமார்கள்ல மிக பிரபலியமான ஒரு சூஃபி மகான் இருக்கிறார். அவங்க பேரு மஜ்னூன் தான் சொல்லுவாங்க. மஜ்னூன் பைத்தியம்னு பேர் வச்சுக்கிறது உலகம். உலகம் அவங்களுக்கு பேர் கொடுக்கறது மஜ்னூன், பைத்தியம்னு அர்த்தம். அல்லாஹ்வை பார்த்து எதுல பைத்தியம்? அல்லாஹ் விஷயத்தில் பைத்தியம். சஅதூனுல் மஜ்னூன் இப்படி வானத்தை தூக்கி தலையை தூக்கி பேசணும்னு கொட்டுது. காரணம், அல்லாஹ்விற்காக அவர்கள் இருக்கின்ற போது அவங்க பேசணும்னு கிடைக்கும், பேசுறதெல்லாம் கிடைக்கிறது. அல்லாஹ்வோடு இருப்பதற்கு பெருமக்கள் நமக்கு காரணத்தை சொல்வார்கள், நம்மளை போன்றவர்களுக்கு காரணத்தை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வோடு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் யூதர்கள் அதை செய்யவில்லை. அவர்களுக்கு தந்த நபிமார்களோடும் அவர்கள் இருக்கவில்லை, அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தோடும் அவர்கள் இருக்கவில்லை. நபிமார்களையும் அலட்சியப்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள். அவர்களுக்கு வந்த வேதத்தை கையாடல் பண்ணினார்கள். நிறைய இல்லாத சரக்குகளை உள்ள கொண்டு போய் வச்சாங்க. ஒரு பெரிய தப்பு பத்தியில அலட்சியப்படுத்துறது ஆபத்துங்க, அலட்சியப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு புகாரி ஷெரீஃபை இவ்வளோ சிறப்பாக சொல்கிறோம். புகாரி 7000 ஹதீஸ் கிட்ட பதிவாகி, ஆனால் புகாரி இமாமுக்கு 10 லட்சம் ஹதீஸ் தெரியும், 10 லட்சம் ஹதீஸ். ஆனால் 7000 தான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. 10 லட்சத்தில் 7000 மட்டும் எதுக்கு கொடுத்தாங்க? 7000 மட்டும் ஏன் கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கணும். எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய சீரழி. 10 லட்சத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கலாம். புகாரி ஷெரீஃபில் 10 லட்சம் இல்லையே,
ஹதீஸை அவர்கள் எழுதுவதாக இருந்தால், ஒரு ஹதீஸை அவர்கள் பதிவு செய்வதாக இருந்தால், முதலில் குளிப்பார்கள். குளித்துவிட்டு 2 ரக்காயத்தை தொழுகுவார்கள். தொழுதுவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை இஸ்திகாரா கேட்பார்கள். அவர்களுக்கு அதற்கு இஜாசத் கிடைத்தால் மட்டும்தான் ஹதீஸை பதிவு செய்வார்கள். புகாரியை நாம் வாசிக்கின்ற போதெல்லாம், ஒவ்வொரு ஹதீஸை படிக்கின்ற போதும் இதற்காக பெருமகனார் புகாரி இமாம் அல்லாமா முஹம்மது பின் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை குளித்து, அவர்கள் அதற்காக 2 ரக்காயத் தொழுது, அதற்காக அல்லாஹ்வின் தூதரிடத்திலே முன்னால் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்து இஜாசத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சிந்தனை வரும். அவங்களுக்கு வயசு குறுகிய வயசு தான், அஜல் இருந்திருக்கு. அதனால ஒரு 7000 தான் பதிவு செய்ய முடிஞ்சிச்சு. ஏன்னா 7000 முறை குளிக்கிறேன்டா எவ்வளோ பெரிய விஷயம். நேரம் வேணுமா இல்லைங்க, நம்ம குளிக்கிறேன்டா எப்படி 7000 முறை சுத்தமாகணும், 7000 முறை தொழுவணும். யோசிச்சு பாருங்க, அந்த போதிய காலம் அல்லாஹ்வுடைய அஜல் ஒன்று இருக்கா இல்லையா? அதனால அப்ப அவருக்கு, ஆனா அன்னைக்கு பாருங்க, உலகெங்கிலும் அவங்க எங்க இருக்க, சோவியத் ரஷ்யாவில் பிறந்தவங்க இல்லையா? சோவியத் ரஷ்யா, இன்னொரு பாடு வந்து உஸ்பெகிஸ்தான்ல இருக்குது. அங்க பிறந்தவங்க இன்னைக்கு அவங்க கிதாபு உலகெங்கிலும் இருக்கிறது. அமெரிக்கா போறீங்களா, ஆஸ்திரேலியா போறீங்களா, சவுதியில போறீங்களா, இந்தியாவுக்கு போறீங்களா, எல்லா இடத்துலயும் அவங்க கிதாபு. குர்ஆனுக்கு அடுத்த ஒரு சிறந்த ஒரு நூலா போயிருச்சா இல்லையா? ஏனென்றால் அவர்களுடைய இஹ்லாஸான அந்த பார்வை, சுத்தமான செய்திகளை கொடுக்க வேண்டும், அதில் எந்த கையாடலும் செய்துவிடக் கூடாது என்று அவர்கள் ஒவ்வொருக்கு அனுமதி கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கூட பதிவு செஞ்சார். சுத்தமா இருக்கணும். ஆனா அவர்கள் வேதத்தில் கை வைத்தவர்கள் யூதர்கள். வேத நபியில், வேந்தர் நபியில் வார்த்தையில் கூட சுத்தம் இருக்குன்னு நினைச்சவங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். அந்த வரிசையில் வந்தவர்கள்லாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ், அபூதாவூத், நஸஈ, இப்னு மாஜா, திர்மிதி போன்ற கிதாபுகள் அந்த வரிசையில் வந்ததுதான். தடவை அகமது ரஹ்மத்துல்லாஹ் பள்ளியாசலுக்கு வந்தாங்க. பள்ளியாசலுக்கு வந்தப்ப ஒருத்தர் வந்து அவர் பயம் பேசுறாரு. அகமது ரஹ்மத்துல்லாஹ் பள்ளிக்குள்ள வர்றாங்க. அவர் ஒரு ஹதீஸை சொல்றாரு. ஹதீஸை சொல்லும் போது, இந்த ஹதீஸை அகமது இப்னு ஹம்பல் சொன்னார், அகமது தான் எனக்கு இந்த ஹதீஸை சொன்னார்னு சொல்லி பயான் பண்றாரு. அகமது ரஹ்மத்துல்லாஹ் முன்னாடி பள்ளியில இருக்கிறாங்க. நம்ம இப்படி ஒரு ஹதீஸை சொல்லவே இல்லையே, என்ன இப்படி பயான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயான் முடித்தவுடனே அவரை கூப்பிட்டு, அப்போ உன்ட்ட நான் ஹதீஸை சொன்னதே இல்லை, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவும் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும்? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் ஒரு ஆள் தான் அகமதா, நீங்கள் ஒரு ஆள் தான் அகமதா, 18 அகமது இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆள் தான் அகமதான்னு கேட்டான். அப்போ அகமது ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, இவன் சொல்கிற ஹதீஸு பொய்யான ஹதீஸ், சொன்ன ஹதீஸ் பொய்யான ஹதீஸ், இவனை விசாரிக்கணும் அப்படின்னு விசாரித்து பார்த்தா, அடியை போட்டு விசாரித்தா உண்மையில் முஸ்லீம் கூட இல்லையா, முஸ்லீம் வேடத்தில் வந்த ஒரு மாற்று மதத்தவர் யூதர். இந்த இஸ்லாத்திலே குழப்பத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ வேலைகள் நடந்துச்சுலங்க, பல வேலைகள். ஒன்று ஹதீஸ் அழிப்பு, குர்ஆன் அழிப்பு, இஸ்லாமிய சின்னங்கள் அழிப்பு, இப்படி ஒரு படையெடுப்பு நடந்துச்சு. அது மாதிரி ஒரு காலத்தில் சொருகுதல், மாற்றுதல், உள்ள நுழைக்குதல், புகுத்துதல், இதெல்லாம் பண்ணாங்க. இஸ்லாமிய மக்களை குழப்பறதுக்காக இதை செஞ்சாங்க. ஆனால் அதை அவர்களால் நிறைவேற்ற முடியலை, அதில் அவங்க நன்மை காண முடியலை. மன்னர் ஹாரூன் ரஷீத் காலத்தில் ஒரு சிந்திக்கு ஒருத்தர் இருந்தார். சிந்திக் மதத்தை விட்டு போனவர். அவர் ஹாரூன் ரஷீத் கூப்பிட்டு, மன்னர் ஹாரூன் ரஷீத் கூப்பிட்டு, இவனை தூக்கில் போடுங்க, இவன் தலையை எடுத்துருங்க அப்படின்ட்டான். மரண தண்டனை, தலையை எடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் சிந்தி கேட்டானா, லிமத்தொந்தரி உனக்கு யாரு பாருங்க, ஒரு குற்றவாளி மரண தண்டனைக்காரவன் முர்த்ததா போனா இஸ்லாத்தினுடைய சட்டம் அதான். முர்த்தது மதம் மாறி போனவன், இஸ்லாத்திலிருந்து இஸ்லாமிய நாடாக இருந்தால் மதம் மாறி போனவனுக்கு அப்படி ஒரு சட்டம் உண்டு. மதம் மாறி போய் இருக்கிறாய், அதனால அவனுக்கு கழுத்தை எடுங்கன்னு சொன்னப்ப அவன் கேட்டானா, லிமத்தொந்தரி உனக்கு, என் கழுத்தை எதுக்காக விட்டுறீங்க, என்ன எதுக்காக கொலை பண்றீங்க அப்படின்னு கேட்டானா. யாரு? மன்னர் ஹாரூன் ரஷீத். மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, அதாவது ஒரு குற்றவாளி கேள்வி கேட்டு பதில் சொல்லும் அளவுக்கு அந்த பெருமக்கள் மன்னராக இருந்தாலும் அவர்கள் ஆன்மீகத்தின் அரசர்களாக இருந்ததனால் பதில் சொல்றாங்க. இல்லைன்னா அப்படிலாம் மற்ற அரசர்கள்ட்ட இந்த மாதிரி பேச முடியுமா?
ஏன்னா அவர்கள் நல்லோர்களுடைய சுகபத்திலிருந்து அவங்களும் நல்லவர்களாக மாறிட்டாங்க, வலிமார்களின் சுகபத்திலிருந்து அவங்களும் வழியாக மாறிட்டாங்க. அதனால தான் அதுக்கெல்லாம் பதில் வந்துச்சு. அவங்க சொன்னாங்களாம், இங்கே வருவாப்பா, நான் எதுக்கு ஒன்று கொலை பண்ண சொல்கிறேன்னா இது சட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை சொல்லலை அவங்க சொன்னது ஒரு வார்த்தை சொன்னார்கள், குந்து அபரஹு மின்க இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களை உன்னை விட்டு பாதுகாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அல்லாஹ்வுடைய அடியார்களை, இந்த உம்மத்தை உன்னுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்க ஆசைப்படுறேன். அதனால தான் உன்னை கொலை பண்ண சொல்றேன். உனக்கு அதான் கொலை, மரண தண்டனை. அதை கேட்டு சிரிச்சானா. சிரிச்சுட்டு என்ன கொலை பண்ணி இந்த உம்மத்தை காப்பாற்ற போறீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னானா. ஒரு செய்தி சொல்லுவா, ஒரு செய்தி. என்னடா செய்தி சொல்லு. நான் ஒரு செய்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், குந்து வலாத்து அல்ஃப ஹதீஸி, 1000 நபிமொழிகள், 1000 நபிமொழிகளை நான் சொருகி வைத்திருக்கிறேன் ஹதீஸ் கிதாபுகளில். அந்த 1000 நபிமொழிகளும் குல்லுஹு, அனைத்துமே மா நத்தக பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லாததை நான் சொன்னதாக சொல்லி சொருகி வச்சிருக்கிறேன். நான் இதை நீங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது, என்னென்ன தூக்கில் போட்டுடலாம். இந்த ஹதீஸ் இந்த உம்மத்தை குழப்ப போகிறது. இந்த ஹதீஸ் இந்த உம்மத்தை தப்பான வழிக்கு அழைத்து செல்ல போகிறது. இந்த ஹதீஸ் உலகெங்கிலும் இந்த மக்களை தீய வழிக்கு கொண்டு போக போகிறதுன்னு சொல்லி அவன் காட்டமா பேசுறான். அப்ப சில பேருக்கு அப்படி ஒரு இது ஹதீஸில் சொல்லுவது, அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு இந்த காலத்தில். அது நிறைய வரலாறு இருக்கு ஹதீஸ் திரிக்கப்பட்ட காலத்தில். அல்லாமா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம், இவன் சிரிச்சான்ல அதே மாதிரி அவங்க சிரிச்சுட்டு சொன்னாங்களாம், ஏய் ஐன எப்படி உன்னுடைய வேலை நடக்கும்னு கேட்டாங்க. நீ 1000 ஹதீஸ் இல்ல 10,000 ஹதீஸை வைத்தாலும் எப்படி உன் வேலை சக்சஸ் ஆகும்? ஐன அபூ இஸ்ஹாக் அல்-பாஸாரி, அபூ இஸ்ஹாக் இருக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும்போது இந்த வேலை நடக்காதுடா அப்படின்டா. என்ன சொல்றாங்கடா, உனக்கு தர தண்டனை என்ன, ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டி வைக்கிறேன். உனக்கு மரண தண்டனை சொல்லி போட்டேன், 10 நிமிஷம் நிப்பாட்டி வைக்கிறேன். நான் கூப்பிடுறேன் அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹையும் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹையும் கூப்பிடுறேன். உனக்கு முன்னாடி நீ சொருகின 10,000 ஹதீஸையும் தனியா தருவாங்க. பார்க்குறியா? நீ எந்தெந்த ஹதீஸ் உள்ள நுழைச்சிருக்கிறியோ அதை தனியாக எடுத்து 10 நிமிஷத்துல தருவாங்க. ஏங்க இந்த மாதிரி இன்டர்நெட் இருந்த காலம் அது, தட்டி விட்டா வர்றதுக்கு என்ன அபார சக்தி அந்த பெருமக்களுக்கு இருந்தது. அது சொல்ற தைரியம் பாருங்க. என் அரசு சாதாரண அரசு நினைச்சுக்கிட்டியா? எனக்கு எவ்வளவு பெரிய ஆளின் பெருமக்களை நான் வைத்து இருக்கிறேன், எவ்வளவு பெரிய முஹத்தீஸ்களை, பெரிய முஃபக்கிகளை வைத்திருக்கிறேன். உன் காரியம் நடக்காது. 1000 ஹதீஸை இப்பவே நான் அள்ளி வீசிடுவேன். ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா அந்த செய்தி தூக்கி போட்டு சொல்ல. ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, யார் என் மேலே நான் சொல்லாத ஒன்றை சொல்லுகிறாரோ அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னார். நான் சொல்லாத ஹதீஸை சொன்னா, சொல்லாத ஹதீஸுக்கு அரபியில் வந்து மௌதூவும் வாங்க, மௌதூஆன ஹதீஸும் வாங்க, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அப்படின்பா. இன்னைக்கு சில ஷியாக்கள்லாம் நிறைய ஹதீஸெல்லாம் சொருகி வச்சிருக்கிறாங்க, சில வேலைகள்லாம் நடக்குது. அதனால தான் ஆன்லைனில் ஹதீஸை ரொம்ப பார்க்கக்கூடாது, வில்லங்கமாகிடும். கித்தாபுகளில் தான் ஹதீஸ் பார்க்கணும். ஆன்லைனில் பார்க்கும்போது ஆபத்து இருக்குது, நிறைய ஆபத்து இருக்கிறது. அப்போ சொல்லாத நபிமொழி எவர் சொல்லுகிறாரோ முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவர் நரகத்தை தான் ஒதுக்கிக் கொள்வார். கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ஒருத்தர் முஸ்லீமாக வேட போட ஒருத்தர் வெளியூர் போய் யமன் நினைக்கிறேன், அங்கே போயிட்டு அவர் ஒரு பொண்ணை பார்த்தாராம், பிடிச்சி போச்சான். அந்த பொண்ணை அடைகிறதுக்காக இந்த பொண்ணே ரசூலுல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொன்னாங்களா? அங்கே உள்ளவங்களுக்கு குழப்பம். இப்போதான் நாங்கள் பையத்தை எடுத்து வந்திருக்கிறோம், இப்படி சொல்லவே இல்லையே. அப்போதான் ரசூலுல்லாஹ்க்கு இந்த செய்தி வருது. ரசூலுல்லாஹ் காலத்திலே இல்லாத சொல்லை சொன்னார்கள்.
சொருகுனாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொல்லாத இவர் சொல்லுகிறாரோ அவர் நரகத்துக்கு செல்வார். இது கால ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து தொடர்ந்தது. ஆனால் அந்தந்த காலத்தில் பெருமக்களை வைத்து அல்லாஹ் சுத்தமாக்கி கொண்டே இருந்தார் ஹதீசுகளை. ஏன் புகாரி இமாம் வந்தார்கள்? எதற்காக முஸ்லிம் இமாம் வந்தார்கள்? இவ்வளவு தேவைகள் எங்க வந்தது? இப்னு மாஜா, திருமதி, நசை, அபூதாவுத் இதெல்லாம் எங்கிருந்து இந்த இமாம்கள் வந்தார்கள்? ஏன் வந்தார்கள்? ஏனென்றால் ஹதீசுகளில் சொருகுதலும் இல்லாத ஹதீசுகளை புகுத்துதல் வருகின்ற போதுதான் சிஹாவு சித்தா வருகிறது. 6 சஹீஹான கிரந்தங்கள் உலகத்துக்கு பெருமக்கள் தருகிறார்கள். யோசிச்சு பாருங்க. அப்ப ஹாரூன் ரஷீத் மன்னர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், என்கிட்ட அபு இஸ்ஹாக் இருக்கிறாங்க, என்கிட்ட அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க, உன்னுடைய சவடாலாம் பழிக்காதுன்றாங்க. பார்க்கலாமா அப்படின்னு அவன் சொல்ற எல்லா ஹதீஸையும் தூக்கி வீசினான். அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி, சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் லெட்டர் எழுதும் போது அவங்க யாருக்கு எழுதுறாங்க லெட்டர்? அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி எழுதும் போது சொல்லுவாங்களாம், என் பேரை கீழே போடு, அவங்க பேரை மேலே போடு, அவங்க தான் ரொம்ப படித்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவங்க அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி. அவ்வளோ தைரியமாக. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு வேலை நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு பள்ளியாசலுக்கு வர்றாங்க. பள்ளியாசலுக்கு வரும்போது பார்த்தா நிறைய சரக்கு பள்ளிவாசலில் நோம்பில் வந்து சில அரிசிலாம் இறங்கும், அந்த ஜாமான்லாம் நோம்புலெல்லாம் வந்து நிறைய ஜாமான் இறங்கும்ல பள்ளிவாசலில். இப்போ தடாப்படாதான் இருக்கும். பேரிச்சம்பளம் ஒரு பக்கம், தண்ணி பாட்டில் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். பள்ளிவாசல் நோம்பு நேரத்தில் பார்த்தா நிறையா இருக்கும். எல்லா பள்ளிவாசல்லையும் நோம்பாளிகளுக்கு உண்டான பொருட்கள் இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம், நோம்பு திறக்க போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்படி உமர் ரலியல்லாஹு வந்து பார்க்குறாங்க, பள்ளிவாசலில் நிறைய ஜாமான் இருக்குது, நிறைய சரக்கு இருக்குது, பொருள் உணவுப் பொருள்கள் நிறைய இருக்குது. என்னடா இவ்வளோ இருக்குது? உடனே உமர் ரலியல்லாஹு துஆ செஞ்சா, பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இதை யாரு இப்படி ஏற்பாடு செய்தார்கள்? வெளியூர்லேருந்து வர்றவங்க மதீனாவில் தொழில் பிசினஸ் பண்ணுறதுக்காக, வியாபாரம் பண்ணுறதுக்காக கொண்டு வருவாங்க. மதீனாவை கொஞ்சம் வளர்ச்சி பண்ணுவாங்க. இப்படி ஏற்பாடு செய்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாங்க. துஆ செஞ்சப்ப கூட இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, துஆ செய்யறதுக்கு கொஞ்சம் பொருள் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு? இது பதுக்கி வச்சிருக்கிறாங்க, இதை பதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. பதுக்கி வச்சிருக்கிறாங்க. யார் இந்த வேலையை பண்ணது? வெளியில் வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்காக பொருளை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பிளாக் பண்ணி அப்படின்னு. யார் இந்த வேலை? யாரும் கிடையாது. உங்கள் அடிமையும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமையும் தான் இந்த வேலையை செஞ்சுக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமை ஃபரூக் என்பவரும் உங்கள் அடிமையும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியா? கூப்பிடுங்க, அவங்க 2 பேரும் கூப்பிடுங்க. அது உமர் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் கூப்பிடுங்க. ஏன்னா முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மனிஹ்தக்கர, எவன் பொருளை பதுக்குறானோ, அடுத்தவங்களுக்கு கொடுக்காம ஒரு பஞ்சத்தை நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்காக பொருளை வந்து பதுக்கி வைக்கிறானோ, விலைவாசியை உயர்த்துவதற்காக பதுக்கி வைக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ் லரபஹுல்லாஹு தஆலா அல்லாஹ் 2 விதமான தண்டனையை கொடுப்பான். ஒன்று என்னன்னு கேட்டா பில் இஃப்லாஸ், அவன் ஒன்றும் இல்லாமல் ஓட்டையாண்டியா அல்லாஹ் ஆக்கிடுவான், பெரிய நஷ்டவாளியா ஆக்கிடுவான். அவன் பதுக்கி சம்பாதிச்சலான்னு நினைப்பான், ஏதோ ஒன்றில் மொத்த பணத்தையும் அல்லாஹ் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அதுக்கு நம்ம பாருங்க, ஆஸ்பத்திரியில் மொத்தம் போயிடும், இல்லை எங்கேயோ போய் ஏமாந்து போயிடும். மொத்த பேலன்ஸ் ஒன்றும் இல்லாமல் ஜீரோவில் வந்துருக்கும். ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அவில் ஜுதாம், அல்லது கருங்குஷ்டம் வந்து விடும். கருங்குஷ்டம்னா உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் தெரியும். அந்த மாதிரி நோய் வந்துடும்னு சொன்னான். இந்த ஹதீஸை அந்த 2 அடிமையை கூப்பிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி செய்கிற வேலையை வச்சுக்கிறாது. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமை சொன்னாங்க, உஸ்மான் அலி, அப்படியா அப்படியா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க கலீஃபா அவர்களை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உடனே அவர் வந்து ருஜு ஆகிட்டார். ஆனால் உமர் ரலியல்லாஹு ஒரு அடிமையை தான், உமர் ரலியல்லாஹுடைய அடிமை அவர் அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தால் ஏன் பொருள் தானே அது அப்படின்னு சொன்னார். இது ஏன் பொருளே நான் வச்சிருக்கேன் பள்ளியாசில் கொண்டு வந்து, இதில் என்ன தப்பு இருக்கு? சரி, நீ யாரும் பேசுறாரு, என் பொருளை கொண்டு வந்து நான் பள்ளியாசில் வச்சிருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். எது சொன்னதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே என்ன செய்யணும்? அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கணுங்க, வேதத்துக்கும் நபிமொழிக்கு முன்னால் கை கட்டி நிற்கணுங்க. அதுதான் இந்த உம்மத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை செய்கிற வரை இந்த உம்மத்து கண்ணியமா இருக்கும். குர்ஆன்னு சொன்னா கை கட்டியது, நபிமொழியில கை கட்டி நிற்கும் இந்த உம்மத்து.
அவ்வளோ மரியாதை இந்த வேதத்திற்கு கொடுக்கும் இந்த உம்மத்து. ஆனால் முந்தியவர்கள்லாம் அதை செய்ய மாட்டாங்க. என் பொருளை தான் நான் வச்சிருக்கிறேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. என் பொருளை கொண்டு வச்சிருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு. என்னாச்சு தெரியுமா? மதினாவின் வீதியிலே பின்னால் அவனை நாங்கள் கண்டோம், வெறும் கருங்குஷ்டம் வந்தவனாக திரிந்து கொண்டிருந்தான், எங்கள் கண்ணாலை கண்டோம் என்று எழுதுகிறார். சொல்ல மதிக்காதவன் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வருவது கண்ணால் கண்டோங்கிறான். அப்ப வேதத்திலும் அல்லது அந்த தூதருடைய வார்த்தையிலும் விளையாடக்கூடாது. யாரெல்லாம் விளையாடுகிறார்களோ, கிண்டல் செய்கிறார்களோ, இல்லை மரியாதை தராமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு என்பதை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்திருக்கிறார்கள். குர்ஆனும் இன்று நாம் சூரத்துல் பக்ராவில் ஓதிய இந்த குர்ஆனுடைய வசனமும் நம்மளை எச்சரிக்கை செய்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவன் தான். அல்லாஹ் மன்னிக்கிறவன் தான். அல்லாஹ் விட மன்னிக்கிறவன் யாரும் இருக்க முடியாது இல்லையா? உலகத்தில் அல்லாஹ் விட மன்னிக்கிறவன் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அந்த அல்லாஹ் தஆலா தான் கேட்குறான், அஃபதத்மஊன யுமினூ லக்கும், உங்களுக்காக இவர்கள் ஈமான் கொண்டு விடுவார்கள் என்று ஆசைப்படுறீங்களா? இவங்கெல்லாம் ஈமான் கொண்டுருவாங்க நினைக்கிறீங்களா? நினைக்குவோன்னு சொல்லணும், நினைங்க. ஆனால் அவனே சொல்றான், இவங்கெல்லாம் உருப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உருப்பட மாட்டான். இவங்களுக்கெல்லாம் ஈமான் கிடைச்சிருந்து பார்க்குறீங்களா? கிடைக்காது. ஏனால் இவர்கள் ஒரு பெரும் பிழையை செய்து விட்டார்கள், பெரும் குற்றத்தை செய்து விட்டார்கள், வேதத்தில் கை வைத்து விட்டார்கள், தெரிந்தே தப்பை செய்து விட்டார்கள், புரிந்து கொண்டே அந்த தவறை செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் அழுத்தமாக சொல்லுகிறான். யாரு? எவ்வளோ பெரிய கிருபையாளர், எவ்வளோ பெரிய கிருபையாளர். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், அல்லாஹ்வே நான் தப்பு செய்யாமலேயே இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல் அப்படின்னு கேட்டாங்களாம். அன்பானவர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆசைப்பட்டாங்களாம், பாவமே செய்யாமல் இருக்கணும், பாவத்து பக்கமே போகக்கூடாது, வாழ்நாள் முழுக்க பாவமே செய்யாமலேயே வாழ்ந்து உயிரை விட்டுரும். எல்லாருக்கும் ஆசை தானே, பாவமே செய்யாமல் இருக்கணும். அந்த இறைநேசர் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹிக்கு அப்படி ஒரு ஆசை, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்களாம், அந்த மாதிரி என்னை ஆக்கி வச்சு பாவத்தின் பக்கம் போகக்கூடாது, என்னை பாவத்தை கண்டால் நான் ஒதுங்கி போயிடணும், பாவமே என் வாழ்க்கையில் செய்யப்படும். பாவம் செய்யாத மனுஷனுக்கு இருக்கிறார்களா? நபிமார்களை பாதுகாக்க நல்லா பாதுகாத்துட்டான். நபிமார்களுக்கு மாசூமின்னு பேர். மாசூமின்னா யாரு? அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் முழுசா அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அவங்க பாதுகாக்கப்பட்டவர்கள். மற்றவங்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அல்லாஹ் எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ அந்த அளவு அல்லாஹ் பாதுகாக்கிறான் இல்லையா? முழுசா யாரையும் பாதுகாக்கிறது இல்லை, நபிமார்களை மட்டும்தான் முழுசா அல்லாஹ் பாதுகாக்கிறான். இவங்க வழியுள்ளா, இவங்க கேட்குறாங்க, எஞ்சிருக்கிற காலம் முழுக்க எனக்கு இந்த இதுலேருந்து பாதுகாப்பு வேணும். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் தேர்ந்து வலிமார்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்களோ அதை அல்லாஹ் தஆலா இல்ஹாமா உதிக்க வைப்பான். அவங்களுக்கு அது செய்தியாக போடுவான், தூக்கத்தில் அந்த செய்தியை கொண்டு வருவான், தூக்கத்தின் வழியாக அதுக்கு விடை கொடுப்பான். இப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் சொன்னானா, நான் எனக்கு ஒரு பட்டம் இருக்குது, எனக்கு பல பேர்ல ஒரு பேர் இருக்குது. என்ன பேரு? கஃபூர், நான் மன்னிப்பவன். கஃபார், நான் ரொம்ப மன்னிப்பவன். அப்படியெல்லாம் பேர் இருக்கே, அந்த பட்டத்தை தூக்கிடலான்னு பார்க்குறீங்களா? தப்பு செஞ்சாதானே மன்னிக்கணும், மன்னிப்பவனுக்கு தானே கஃபார், மன்னிச்சாதானே கஃபூர். பாவமே யாரும் செய்யலண்டா, பாவமே செய்யாமல் போயிட்டா அப்புறம் அதுக்காக தப்பு செய்ய சொல்லல, தப்பு செய்ய சொல்றான் அப்படின்னு நினைச்சு விளையிடக்கூடாது. அப்படி அல்ல, பாவம் செய்வதை அல்லாஹ் விரும்புவதே இல்லை. ஆனால் தெரியாதனமாக ஒரு பாவம் நடக்கும் போது அதை மன்னிக்க அல்லாஹ் விரும்புகிறான். இதை வைத்துக் கொண்டு தவறு செய்வதற்கு நம்மளுக்கு ஒரு நல்ல அப்படி விளையிடக்கூடாது. வலிமார்கள் தவறை கண்டாலேயே அவருக்கு முகமெல்லாம் மாறி போயிடும், தப்பை கண்டாவே முகமெல்லாம் மாறி போயிடுமா. அதனால அந்த துவாவில் அவங்க இருந்தாங்க. அப்ப எதை கவனிக்கிறோம்? வலிமார்களை போன்ற அந்த சிந்தனைகள், பாவத்தை கண்டால் ஒதுக்கக்கூடிய ஒரு சிந்தனை. அதனால பெருமக்கள் அன்னைக்கெல்லாம் அவங்க அந்த நேரங்களை குரான்ல அதிகம் செலவழிச்சாங்க. குரான் விட்டுட்டு போனா ஏதாவது ஒரு நடந்துருமோன்னு சொல்லி குரான் இருக்குது பாருங்க. ஈமானுடைய பாயிண்ட் அதிகப்படுத்தும். ஆமா தானே?
ஆரம்பத்தில் நம்ம சொன்னது மாதிரி குர்ஆன் ஈமானுடைய பாயிண்ட் அதிகப்படுத்தும். தவறு செய்கிறவனை தவறு செய்ய விடாம தடுக்கும். நன்மை செய்கிறவனை நன்மை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். ஈமானுடைய பாயிண்ட் கூடன்னு சொன்னா குர்ஆனை தான் போதும். குர்ஆன் போதுனா ஈமானுடைய பாயிண்ட் போடும். இன்னைக்கு நம்மளுக்குலாம் என்ன பாயிண்ட் போடுது? ஏதாவது சுகர் ப்ரெஷர் இந்த பாயிண்ட் தான் நம்ம கூடி இருக்குது, அந்த பாயிண்ட் தான் கூடும். ஆனால் நம்ம உண்மையில் என்னன்னு கேட்டால் இதை ஓதுறவங்களுக்கு ஈமானுடைய பாயிண்ட் கூடுன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஓத ஜாதத்துகும் ஈமானா அல்லாஹ் சொல்றான். ஈமானுடைய பாயிண்ட் கூடிக்கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்றான். அதனால தான் அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் சஹாபாக்கள் மாதிரி ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னான். அவங்க ஈமான் அப்படி இருந்தது. அவங்க ஈமானை அதிகப்படுத்துவதாகவே அவங்க ஈமான் இருந்துச்சு. அந்த ஈமானை பெறுவதற்கு அற்புதமான மாதமான ரமலான் மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனுக்காக அருளப்பட்ட மாதம். அந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு முழுமையாக கிடைக்க பெறுகின்ற வாக்கியத்தை தருவானாக. நாம் இதுவரை சூரத்துல் பக்ராவின் 75 வசனங்களை கேட்டிருக்கிறோம். அதை கொண்டு அல்லாஹ் தஆலா நம் வாழ்க்கையில் மாற்றங்களை தருவானாக. எஞ்சிருக்கக்கூடிய வசனங்களையும் சூறாக்களையும் கேட்கக்கூடிய நசீபையும் அதனுடைய ஆயுளையும் ஆஃபியத்தையும் அதற்குண்டான நேரங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நம்மளுடைய அமல்களில் சிறப்பாக அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அமலை தொடர்ந்து செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுடைய வாழ்வியலில் அமைத்து தருவானாக. நம்மளுடைய இத்தனை வாரங்களாக நாம் கேட்டிருக்கக்கூடிய, இதற்காக நாம் செலவழித்திருக்கக்கூடிய, இதற்காக நாம் ஒதுக்கி இருக்கக்கூடிய நேரத்தையும் ஆயுளையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி தருவானாக. நம்மளுடைய மன்னரைக்கும் மறுமைக்கும் ஆஷருக்கும் அல்லாஹ் உதவியாக்கி தருவானாக. இந்த தஃப்சீரின் வழியாக நமக்கு அல்லாஹு தாலா இந்த தஃப்சீரை, இந்த கருத்துக்களை இந்த உம்மத்துக்காக எழுதி வைத்த முன்னோர்கள், மூதாதையர்கள், வல்லோர்கள், வழிமார்கள், இறைநேசர்கள் அவர்களுடைய சுபத்தையும் துவாவையும் அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி